பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம். அடையார் ஆனந்த பவன், உணர்வோடு கலந்த சுவை. முக்கோணம் SVS ரீஃபைன் கடலை எண்ணெய். சுவைகள் எல்லாம் உதயம். வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்னைக்கும் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ கட்டுற அணைகளை விட இன்னும் அதிகமாக இதோட செயல்திறன் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கரிகால சோழன். ஸோ எப்படி இந்த அணை கட்டுனாங்க, அந்த காலத்தில் நடந்தது என்ன, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இது எப்படி நிலைநின்று இருக்குன்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்லணையை பற்றி, கல்லணைக்கு பக்கத்தில் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஃபார்ச்சூன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்குது. ஸோ அதோட கட்டுமான திறன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி இது உருவாக்குறோன்ற ஒரு ஐடியா கரிகால சோழனுக்கு ஏற்பட்டது? இந்த அணை கட்டப்பட்ட வரலாறுங்கிறது ஸ்டில் இட் இஸ் சீக்ரெட். எத்தனையோ நிபுணர்கள், IIT இன்ஜினியர்ஸ், பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. பட்டு இதுவரைக்கும் கிடைத்த தகவலை வச்சு பண்ணால் குடகுமலையிலேருந்து வருகின்ற நீரை பல்வேறு மேடுகள்லையும் பள்ளங்கள்லையும் இறங்கி கடலில் கலந்தது. கரிகால சோழன் முதலில் இந்த நீரை ஏன் ஒரு ஆறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அவனுடைய சிந்தனையில் வருது. அப்போ அவன் ஆறா வெட்டுறான். குடகுலேருந்து 800 கிலோமீட்டர்ஸ் டு பூம்புகார், இது ஆறா வெட்டுறான். குடகில் தோன்றிய ஆறு பூம்புகாரில் போய் கலக்குது. காவிரி புகும்பட்டினம் அதுக்கு பேர். அப்போது இவனுடைய அந்த அறிவியல், நீர் மேலாண்மை அறிவியல் என்னென்னா, எந்த இடத்துல அணை கட்டினா மக்களுக்கு பயன்படுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் ஆய்வு பண்ணுறான். இப்போவே இப்படி போகுது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் தண்ணி எப்படி போயிருக்கும், அதில் அணை கட்டணும்னு எப்படி சிந்திச்சா? ஓடுற ஆற்றுல தண்ணி கட்டுறது எப்படி? தண்ணீரே இல்லைன்னா அணை கட்டுவான் நம்மால். தண்ணி வந்தோடனே அணையே சேர்ந்து தண்ணியோட போயிடும். ஆனால் இவன் ஒரு ஆற்றில் அணை கட்டணுமேனு சிந்திக்கிறப்ப என்ன செய்கிறான், முசிறி பக்கம் திருவேங்கி மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே இருக்கிற மலைகள்லேருந்து ஏறத்தாழ ஒரு 20 அடி நீளம், ஒரு 10 அடி அகலம் உள்ள பாறைகளாக எடுக்கிறான். எடுத்து தரைமார்க்கமாக தான் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. கட்டிட உபகரணங்களை கொண்டு வரத்துக்கு நீர்மார்க்கமாக அந்த கல்லை கொண்டு வந்தவன் கரிகால சோழன். இங்கே கொண்டு வந்த பிறகு என்ன செய்கிறான், 2 கரைகளிலும் யானைகளை நிறுத்தி வைக்கிறான். ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்கும் இடையில ஒரு கயிறில் இந்த கல்லை கட்டுறான். கல்லை கட்டி ஓடுகின்ற நீரில் இறக்குறான். எவ்வளோ இடையே இருந்திருக்கும் சார் அந்த கல்? ஒரு 5 டன்னுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு கல்லும் இருக்கும். இதில் யாரும் கீழே இறங்கி ஓடுகின்ற நீரில் ஆள் வேலை செஞ்சு கட்டக்க முடியாது. யானை இறக்குது கல்லை. இறக்கின்ற பொழுது ஒரு கல்லை இறக்கணுன்னு ஒரு பிசின் தயார் பண்ணியிருக்கான். அந்த பிசினுடைய சக்தி என்னென்னா, அந்த கல் மேலே வச்சோன்னே இன்னொரு கல்லை மேலே வைப்பான், 2 ஒட்டிக்கும். சரி, இந்த கல்லை தண்ணி அடிச்சுட்டு போயிடாதான்னா, இதற்கு மேற்கேண்டு வரும்போது எந்த இடத்துல அந்த கல் போய் மணலில் சொருகுதோ அந்த சொருகிற இடத்துக்கு மேலே இன்னொரு கல் வைக்கலாம். பிரிட்டிஷ் நம்மளை அடிமையாக வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் சர் ஆர்தர் காட்டன், அவன் லண்டனில் படித்தவன். அப்போ அனுப்புகிறாங்க, இது ரொம்ப பழைய காலத்து கல்லணை ஆயிடுச்சு, இதை நீங்கள் போய் என்னென்னு சரி பண்ண முடியுமான்னு பாருங்கங்கிறாங்க. ஆனால் அப்பயும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆமாம். இப்போ பார்க்குறான். இங்கே 3 மாதம் தங்குறான் அவனுடைய குழுவோட. எங்கே அஸ்திவாரம் போட்டிருக்கு, எங்கே பள்ளம் பறிச்சிருக்கிறான், அவனால் கண்டே பிடிக்க முடியல. வெறும் பாறாங்கல்லாம் இருக்குது. பாறாங்கல்ல தோன்றான். பார்த்தா மணல் நிறையா சேர்ந்துருக்கு. இந்த மணலெல்லாம் அப்புறப்படுத்துகிறான். பார்த்துட்டு சொல்கிறான், ஃபண்டாஸ்டிக், இந்த அணை கட்டுறதை பார்த்துட்டு அவன் போய் ஒரு கட்டுரை எழுதுகிறான். திஸ் இஸ் அ கிராண்ட் அணைக்கட் ஐ ஹாவ் எவர் சீன் இன் த வேர்ல்ட். நான் உலகத்தில் இது மாதிரி கட்டுமான பணியை பார்த்ததே இல்லை. சைஸ் பெருசாக இருக்கும். எகிப்தில் கட்டின அணைக்கட்டு பெருசாக இருக்குது. ஆனால் இங்கே கட்டின கட்டு நாட் பை இட்ஸ் சைஸ் பட் பை இட்ஸ் டெக்னாலஜி. சார், இதை பார்த்து வேற யாருன்னா ஓகே இதே ஒரு மெத்தட் சிஸ்டமாக எடுத்து இந்த மெத்தடில் கல்லணை கட்டணும், ஒரு அணை கட்டணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த நுட்பத்தை அவன் தெரிஞ்ச பிறகு இதே சர் ஆர்தர் காட்டன் கோதாவரியில் போய் ஓடுற நீரில் கட்டுறாரு, கிருஷ்ணாவில் கட்டுறாரு. அவருக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் கொடுத்த பட்டம் என்னன்னா, நீர் மேலாண்மையின் தந்தை. குருவுக்கு ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் கிடையாது, கற்றுக்கிட்ட மாணவனுக்கு ஃபாதர் ஆஃப் இரிகேஷன். ஓகே. அதாவது கரிகால சோழனுடைய பேஷன், அதாவது அவனுடைய உணர்ச்சி என்னென்னா, அவன்தான் முதன்னு
கப்பலை கட்டி கடலில் கப்பலை செலுத்துகின்ற வித்தையை கற்றவன் கரிகாலன் தான். நளிநீர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட கரிகால் வளவ. வெண்ணி குயத்தியார்னு ஒரு புலவர் பாடியிருக்காங்க. என்னென்னா, குணக்கடல் கீழ்கடல், குடக்கடல் மேற்கடல், பவம் குமரி பவம், 3 கடல்களிலையும் இவன் கப்பல் ஓட்டியிருக்கிறான். கப்பல் கட்டுவது எப்படி? எந்த திசையிலேருந்து காற்று வீசுகின்ற பொழுது அந்த திசையில் நம்ம செலுத்தணும்னு சொல்லுவான். இவன் இமயமலைக்கு போனான். இவன் தான் முதன்னு இமயமலையில் புலிக்கொடியை பொறித்த சோழ மன்னன். அவன் போன வழி எதுன்னா, கடல் வழியாகவே நாகப்பட்டினம் அப்படியே கடல் வழியாகவே போய் முதல்ல கலிங்கம் போகிறான், அடுத்தது மகத நாடு போகிறான், அடுத்தது வங்காளம் போகிறான், அங்கேருந்து இமயமலைக்கு போகிறான். திரும்பி வராங்க. அந்த மன்னர்கள்லாம் இவனுக்கு பல பரிசுகளை அளிக்கிறாங்க. அதாவது தோரணவாயில், முத்துப்பந்தல், பட்டி மண்டபம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கிறான். கொண்டு வந்து பூம்புகார் தான் இவனுடைய 2 தலைநகரம் உடைய சோழ மன்னன் கரிகால சோழன். அவனுக்கு பூம்புகார் ஒரு தலைநகரம். பூம்புகாரில் என்னன்னாக்க சிறப்பு, கரிகாலன் காலத்தில் தான் உச்ச நிலையை அடைஞ்சது. அதுதான் இன்டர்நேஷ்னல் ஹார்பர். அங்கே வந்து கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், சைனாக்காரர்கள், சிங்களவர்கள், மலேசியாக்காரர்கள் எல்லாம் அவங்களுடைய பொருட்களை கொண்டாந்து பண்டமாற்று முறையில் வணிகம் செஞ்சுட்டு போகிறான். ஓகே ஓகே. ஏன் இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு கரிகால சோழன் காலத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா, கடல் கொள்ளைக்காரர்களிடமிருந்து வணிகர்களை காப்பாற்றிய பெருமை கரிகால சோழனுக்கு உண்டு. 10,000 போர்க்கப்பல்கள் அவன் எல்லா கடல்லையும் ரோந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த வணிகப் பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு பெரிய பெரிய குடோன் கட்டி வச்சுருந்தான். கேரேஜ் குடோன் எல்லாம் பூம்புகாரில். பிற்காலத்தில் வந்து இப்போ கல்லணையில் ஏதாச்சும் ஒரு சேதம் அடைஞ்சிருக்கா சார்? இல்லை ஏதாச்சும் ஒர்க் ஸ்டாப் ஆயிருக்கா? ஒர்க்கிங் இது ஸ்டாப் ஆயிருக்கா? இதுதான் ரொம்ப அருமையான கேள்வி. எல்லா அணைக்கட்டுகளும் உடஞ்சிருக்கும். ரொம்ப ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க, அப்பயே உடைஞ்சிருக்கும். எத்தனையோ சுனாமி வந்திருக்கு, எத்தனையோ வெள்ளங்கள் வந்திருக்கு. ஆனால் மேலே எழுந்த கட்டடங்கள் உடைந்து போகும். இவன் கட்டியிருக்கிறது மண்ணுக்கு கீழே கட்டியிருக்கிற கட்டிடங்கள். அசிவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கட்டடம் மட்டும் சிதலை அடைஞ்சதா வரலாறே கிடையாது. 2000 ஆண்டுகளா இன்னைக்கு ஒர்க்கிங்லேயே தான் இருக்குது. சம்மரில் என்ன செய்வாங்க, இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க, தார் அடிப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்ப்பாங்க. மேஜர் ஒர்க்கு யாருமே வைக்க வேண்டியதில்லைன்னு சார் ஆர்டர் காட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எதுவுமே மாடிஃபை பண்ணாத, அப்படியே விட்டு நம்ம கட்டுறதை விட அதிகமான ஆயில் நீடிக்கும்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஓகே சார், யாராச்சும் இந்த தண்ணியை நிறுத்தி அதை உள்ளே இருக்க கற்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, இல்லை அது நடுவில் இருக்க அந்த பிசின் என்ன மாதிரி பிசின், அதற்கான ஆராய்ச்சியில் அப்படி அதில் வந்து சார் ஆர்டர் காட்டன் நான் முயற்சி பண்ணார். தண்ணி இல்லாத காலத்திலையும் இதில் ஆய்வு பண்ணியிருக்காரு. அப்போதுதான் அவருக்கு தெரியுது அந்த பாறாங்கற்களுடைய சைஸ். அது வரைக்கும் தெரியாது. இந்த ஒட்டி இருக்கிறத வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்ன ஒட்டி இருக்கு, அவங்க லேபரேட்டரியெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போய் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து முறையாக படித்தவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட் அவர். வேர்ல்டுலேயே அவரே கூட இதுதாங்க இந்த பிசின் அப்படின்னு சொல்லலை. ஓகே ஓகே. இப்போ சுண்ணாம்பு வச்சா அதனுடைய ஆயுட்காலம் 50 வருஷம் 60 வருஷம். சிமெண்ட் வச்சா அதனுடைய ஆயுட்காலம் 100 வருஷம் 200 வருஷம். இது என்ன அப்போது 2000 வருஷம் என்னன்னு நமக்கே தெரில. நமக்கே யாராவது கண்டுபிடிச்சி சொன்னா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம். சார், இப்போ இவ்வளோ பெரிய அணை இருந்தால் கண்டிப்பாக அதில் மக்கள் செய்கிற விஷயங்களும் நிறைய தவறுதலான விஷயங்களும் நடக்க உண்டு. லைக் ஒரு ஆர்வத்தில் எகிரி குதிக்கிறதா இருக்கட்டும், குளிக்கணும்னு போகிறதா இருக்கட்டும், நிறைய ஆற்றுல அடிச்சுட்டு போனவங்களை பற்றிலாம் படிச்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்காது. வாலிப விளையாட்டுகளுக்கு உயிர் பலி போனவர்கள் நிறையா இருக்காங்க. பல பேர் இறந்தும் இருக்காங்க. நிறையா இருக்காங்க. காதலர்கள் நிறையா விழுந்து இறந்தவர்கள் இருக்காங்க. எல்லாம் நடக்கும் இதில். இன்னொன்று என்னென்னா, இந்த காவிரி தண்ணீர் பாய்கின்ற இடத்துல குளிக்கிறாங்கல்ல அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அவங்களுக்கு பிரெயின் செல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் சேது படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். குணசீலம் என்ற ஊர். அந்த ஊரில் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? பித்தம் பிடித்தவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? அதிகாலையில் 4 மணிக்கு குளிர்ந்த காவிரி நீரில் கொண்டு குளிக்க வைப்பாங்க. சரி சரி சரி. அந்த நீர், அந்த ஓசோன் படலம் மேலே வந்து கரண்ட் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கும். பித்தம் பிடித்தவர்கள் அந்த தண்ணியில் குளிக்க வைக்கின்ற பொழுது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னால செயல்படாத செல்கள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். சார், இப்போ பயங்கரமான ஒரு வெள்ளம் வருது, இல்லை அந்த வருடம் வந்து மழையோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது எப்பாச்சும் இந்த மதகுகள் உடையறதோ இல்லை அந்த மாதிரி கீழே இருக்கிற கல் அணை உடையாது. மேலே சட்ரஸ் போட்டிருக்காங்க.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே இருக்குது பாருங்கள். அந்த ஷட்டர்ஸ்லாம் போடுது அந்த அதில் காலத்தில் வந்து தண்ணி வேகத்தில் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதை வெள்ளம் அந்த பக்கம் சட்ரஸ் இருக்குது, அதை திறந்து விட்டால் கொள்ளிடம் போயிடும். கொள்ளிடம் அப்படின்ற வார்த்தைக்கு காரண பெயர். எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது கொள்ளுகின்ற இடம். அதனுடைய அகலம் வேறு, ஆழம் வேறு, அதுவும் போய் கடலில் சேருது. இதில் வர உபரி நீர் அத்தனையும் கல்லணையில் கொள்ளிடத்தில் திறந்து விட்டுருவாங்க. அந்த தண்ணீர் இதில் போயிடும். நல்ல காலம் பிரிட்டிஷ்காரன் இந்த சட்ரஸ் எல்லாம் வலிமை வாய்ந்த சட்ரஸாக உருவாக்கி வச்சுருக்கிறான். அதை பராமரிக்கிற தமிழக அரசும் ப்ராப்பராக பராமரிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும். இல்லைன்னா இந்த பராமரிப்பு அவ்வளோதான் முடியாது. அதனால் எப்படி ஒரு எகிப்து நைல் நதி எகிப்துக்கு நம்ம பெரிய உதாரணமாக சொல்லுவோமோ, அது மாதிரி பாண்டிய நாட்டுக்கு தாமிரபரணி வைகையை பெருமையாக சொல்லுவோமோ, சோழ நாட்டுக்கு காவிரி நீர் உயிரை கொடுக்கிறது, பெருமையை கொடுக்கிறது, சிறப்பை கொடுக்கிறது, உலகத்தில் சாப்பிட்ற மனிதர்களுக்கெல்லாம் உணவை கொடுக்கிறது. கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. ஃபென்டாஸ்டிக் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ. வணக்கம். தஞ்சாவூரில் ஒரு தலைநகரம் இருக்குது, அதை விட்டுட்டு விரியா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இங்கே வரணும் பையன். ஒரு 86,000 கப்பல் வகைகள் இருந்தன. 9 லட்சம் போர் வீரர்கள் வச்சுருந்தா சொன்னாங்க. 250 ஆண்டுகள் தலைநகரமாக இருந்திருக்கு. ராஜேந்திர சோழன் வென்ற நாடுகளுடைய கணக்கு எடுத்தா ஜாவா, சுமத்ரா, பர்மா, மியான்மர். இது கிட்டத்தட்ட இந்த நந்தி வச்சு 1000 வருஷம் ஆயிடுச்சு. காலையில் சூரியன் புறப்படுகின்ற பொழுது இந்த கோயிலில் வந்தால் மூலஸ்தானத்தில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவாங்க. சூரிய ஒளி நேராக அந்த லிங்கத்தின் பட்டு எதிரொலிக்கும். பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம். அடையார் ஆனந்த பவன், உணர்வோடு கலந்த சுவை. முக்கோணம் SVS ரீஃபைண்ட் கடலை எண்ணெய். சுவைகள் எல்லாம் உதயம்.